Watch full episodes on Jio Hotstar. இவன் யாரா இவன்? கலர் கலரா படுத்திருக்காங்க. என்னங்க இவ்ளோ பெரிய டிராகன் உட்கார்ந்திருக்கு? கிட்ட வர்றது அணைச்சிக்குமோ? சொல்லல. தீமையிலே ஒரு நன்மை நடந்திருக்கு. இந்த டிராகன் நம்மள அது முட்டான்னு நினைச்சு அணைச்சிக்கிச்சு. கவசம் நிச்சயம் உடையும். ட்ரை பண்ணுங்க. எல்லாமே நல்லதுக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்காக இப்படியா? என்ன கேட்டு போட்டு தடுக்கிறாங்க? இந்த டிராகன் நம்மள சீராட்டி பாராட்டி வளர்த்து ஆளாக்கி தான் விடும் போல இருக்கு. நல்ல வேலை தப்பிக்கிட்டேன். பழையபடி அணைக்கிட்ட. Guys, get ready. எதுக்கு ரெடியா இருங்கன்னு சொல்ற? உசாரு. ஃப்ரெண்ட்ஸ், அந்த பக்கம் தான் வெளிச்சம் வருது. நம்ம உடனே அந்த பக்கம் போய் ஆகணும். ஜம்ப். கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி இருக்க. ஃபர்ஸ்ட் பசிலுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு கிறிஸ்டல் கிடைச்சது. அதால அம்மா சரியாயிட்டாங்க. எல்லாரும் கவனமா இருங்க. இங்க கூட ஏதாச்சும் கிறிஸ்டல் கிடைக்கலாம். அது மூலமா அப்பா சரியாகலாம்ல. ருத்ரா, இவ்ளோ பெரிய காட்டுல அந்த கிறிஸ்டலை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? ஹலோ ருத்ரா. பசிலுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா கிறிஸ்டல் எங்க? என்னோட அப்பா எங்க? அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? விளையாட்டு இப்பதான் ஆரம்பமாயிருக்கு. லூசிபர் அரசே, பூமியின் தெற்கு பகுதியில் எரிமலை எல்லாம் வெடிச்சு சதறுது. எல்லாரும் ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க.
நெருப்பா இருக்கு. எல்லா பக்கமும் நெருப்பா இருக்கு. தப்பிச்சு ஓடுங்க, ஓடுங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. எல்லாரும் ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க. எல்லா பக்கமும் நெருப்பா இருக்கு. பூமியில இருக்கிறவங்க உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணாங்க? அவங்கள விட்டுருங்க. அவங்கள விட்டுட்டா அப்புறம் எங்களால மேல போக முடியாது. எல்லா பக்கமும் லாவாவா இல்லாத வரைக்கும் நாங்க போய் மேல வாழ்றது சாத்தியமே இல்ல. சரி சரி, நேரம் குறைவா இருக்கு, அஸ்தமனமாக போகுது. லூசியானா, அடுத்த விடுகதை. நல்லா கேட்டுக்கோ. என்னோட அழகிய முகம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என் கூட சண்டை போட எல்லாரும் விரும்புவாங்க. ஆனா என் பக்கத்துல யாருமே நெருங்க முடியாது. அப்படி நெருங்கினா கூட்டமா வீரர்கள் துரத்திடுவாங்க. அப்புறம் சந்திக்கலாம். பாய் பாய். Crocosaurus! அடடா, இந்த Crocosaurus வர கீழே விழுந்துடுச்சு. அடடா, புதுசா ஒண்ணு கிளம்பிடுச்சு. துரத்துது பழையபடி. மேல ஏறுங்க. என் வயிற்றுக்குள்ள வர்றதுக்கு உங்களுக்கு அவ்வளோ அவசரமா? சரி வாங்க வாங்க. இது என்னது புது ஐட்டமா இருக்கு? அடடா, ஆஹா, காலையில டிஃபனே இதுக்கு நாம தானோ. அம்மா! அப்பா!
இல்ல லூசிஃபர், கனவுல கூட அப்படி யோசிக்காத. என்னோட சக்திக்கு என்ன ஆகுது? உன்னுடைய சக்தி எல்லாம் இப்போ என்கிட்ட வந்துருச்சு ருத்ரா. உங்க யாராலையும் எங்களை பிடிக்கவே முடியாது. உங்களால எங்களை எதுவும் செய்ய முடியாது. ஒண்ணுமே செய்ய முடியாது. தாத்தா, மாமா, அப்பா, எந்த இடத்தை வேணாலும் நான் என் சொர்க்க பூமியா மாத்திக்குவேன். ஏன்னா நான் தான் இங்க சர்வாதிகாரி. நான் தான் அரசி லூசியானா. தேவையில்லாம உங்க சக்திகளை நீங்க வீணாக்குறீங்க. எதுக்கும் பிரயோஜனம் இருக்க போறது இல்ல. நான் உங்க எல்லாருக்கும் இதுலயே ஆயுள் தண்டனை கொடுக்க போறேன். எங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப உங்க எல்லார் கதையும் முடிச்சிடுவோம். அது வரைக்கும் பொழுதுபோக்குக்காக ஏதாவது கொஞ்சம் பண்ணலாமா? நிகழ்ச்சியோட பேர் என்ன தெரியுமா? பூமியின் நிலவரம் மோசம், நேரடி ஒளிபரப்பு. இன்டெலிஜென்ஸ் என் சகோதரா, இங்க பார். நம்ம எதிரிகளை நம்ம இப்ப கைது பண்ணிட்டோம். இந்த எதிரிங்க இவங்களாலதான் இன்னைக்கு உன் நிலைமை இப்படி இருக்கு. நான் சொல்றத கேளுங்க. இவங்கள நீங்க விட்டுருங்க. அவங்கள மறுபடியும் அவங்க அரண்மனைக்கு போக விடுங்க. நமக்கு தான் வாழ்றதுக்கு இவ்வளவு பெரிய இடம் இருக்கே. அப்புறம் எதுக்கு பூமியை பத்தி யோசிக்கணும்? எனக்கு இது வரைக்கும் ஒரு விஷயம் மட்டும் தான் புரியவே இல்ல. நீ சாப்பிடுறது இருக்கிறது எல்லாம் ஏன் அரண்மனையில? ஆனா சப்போர்ட் எப்பவுமே ஜெய்சிங்க்கும் அவனோட குடும்பத்துக்கும் தான் பண்ற. எனக்கு சந்தேகமா இருக்கு. யுவராஜ் யுவரேனா பத்தின செய்தி எல்லாம் ஜெய்சிங்க்கு நீ தான் கொடுக்கறியா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன் அரசே. ருத்ரா எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்கான்னா இந்த சிறையிலிருந்து தப்பிக்கிறது அவனுக்கு அவ்வளோ பெரிய விஷயமா இருக்காது. நம்பிக்கை துரோகி, உன்னுடைய இந்த அச்சுறுத்தல் பேச்சு எல்லாம் நிறுத்து. இது வரைக்கும் நீ சாதகமா எங்களுக்கு எதுவும் பேசுனது கிடையாது. ருத்ரா, உன் நகரத்துடைய நிலைமைய பாரு. இனி உன்னால அதையும் காப்பாத்த முடியாது, உன்னையும் காப்பாத்திக்க முடியாது. லூசியானா, ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக் எனக்கு சந்தேகப்படாத. என்னது? இன்டெலிஜென்ஸ், காப்பாத்து. எங்களை இன்டெலிஜென்ஸ், எங்களை காப்பாத்து. நீ புத்திசாலிதான் ருத்ரா. ஆனா எங்களை உள்ள கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்?
உங்களால வெளியில போக முடிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு பிரயோஜனம். நாங்க எப்ப வேணும்னாலும் வெளியில போக முடியும். Zibajska, Zibajska! Boom, take, take, boom! எங்களை விட்டுரு. Zibajska, Zibajska, normalistiko! Tata! லூசியானா, முன்னாடியே நான் உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணேன். ருத்ராவையும் அவன் குடும்பத்தையும் விட்டுருங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க என் பேச்ச கேட்கல. நான் வருத்தப்படுறேன். ஏன்னா என்னோட அரசனுக்கும் அரசிக்கும் என்னால எந்த உதவியும் செய்ய முடியல. உதவியா? நீ எங்களுக்கு துரோகம் பண்ணிட்ட. துரோகத்தை பத்தி நீங்க 2 பேரும் பேசாம இருந்தா நல்லா இருக்கும். ஜுமாடா, நீ தானே என்னோட நலம் விரும்பியா வந்து என்னை எச்சரிச்ச. இப்போவாவது நீ உண்மையை சொல்லு. ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு பெரிய முடிவெடுக்க வேண்டி இருக்கு. ஜெய்சிங் ஐயா, உங்களை எச்சரிக்கை பண்ண வந்தது நான் இல்ல. ஆனா உங்ககிட்ட வந்தவனை என்னால உங்களுக்கு அறிமுகப்படுத்த முடியும். சீக்கிரம் அறிமுகப்படுத்து. இவ்வளவு நாளா அவன் தான் எனக்கு உதவி பண்ணியிருக்கான். இவங்க போட்ட திட்டத்தை அப்பப்ப அவன் தான் வந்து என்கிட்ட சொன்னான். அதனாலதான் இவ்வளவு நாளா இவங்களால பூமியை நெருங்க முடியாம போச்சு. யார் அந்த நபர்? சீக்கிரமா அவனை கூப்பிடு. ஜோக்கர், தயவு செஞ்சு முன்னாடி வா. Intelligence! Intelligence! இன்டெலிஜென்ஸ் நீயா? ஆமா, நான் தான். இன்டெலிஜென்ஸ், ஜும்பாடா அப்படி பண்ணானா சரி. ஆனா நீ உன் சொந்த அக்கா மாமா முன்னாடியே முட்டாள் மாதிரி இத்தனை வருஷமா நடிச்சியா? லூசியானா, உன்னுடைய சதி திட்டத்துல எல்லாம் கலந்துக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. உங்க 2 பேர்கிட்ட இவ்வளவு பெரிய ராஜ்யம் இருக்கு. அப்படி இருந்தும் ஏன் பூமியை ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்களும் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு மத்தவங்களையும் ஏன் நிம்மதியா வாழ விட மாட்டீங்க? இன்டெலிஜென்ஸ், நீ எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க தகுதி இல்லாதவன். சொந்தங்கள் தவறான வழியில நடக்கும்போது அவங்களுக்கு புரிய வைக்கிறது சொந்தங்களோட பொறுப்பு. இன்டெலிஜென்ஸ், ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்க. உறவுகளை தூக்கி எறிஞ்சு நீ நியாயத்து பக்கம் நின்னு இருக்க. நீ நிச்சயமா லேண்ட் ஆஃப் நோவேரோட சிறந்த அரசனா இருப்ப. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உன்னை நான் இந்த நோவேர் லேண்டோட அரசனா அறிவிக்கிறேன். புதிய அரசர் வாழ்க! வாழ்க வாழ்க! புதிய அரசர் வாழ்க! வாழ்க வாழ்க! வாழ்க வாழ்க! வாழ்க வாழ்க! புதிய அரசர் வாழ்க! நீ ஒரு சிறந்த அரசன்னு பேர் எடுக்கணும். ரொம்ப நன்றி ஜெய்சிங் ஐயா. ருத்ரா, நான் உன்கிட்டயும் உன்னுடைய இந்த மொத்த குடும்பத்துக்கிட்டையும் லூசிஃபரும் லூசியானாவும் செஞ்ச தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ நான் சத்தியம் பண்றேன், இனி பூமிக்கு இங்கிருந்து எந்த ஆபத்தையும் நான் வரவிட மாட்டேன். எல்லா எரிமலைகளையும் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன். இனி மேல எந்த பிரச்சனையும் கிடையாது. வீரர்களே, அவங்க 2 பேரையும் கைது பண்ணுங்க. நான் என் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். நான் திரும்ப வருவேன் ருத்ரா. உங்க எல்லாரையும் பழி வாங்குவேன். தேங்க்யூ இன்டெலிஜென்ஸ். நீங்க ஒரு சைலண்ட் ஃப்ரெண்டா எனக்கு எங்க அம்மாவையும் அப்பாவையும் கொடுத்துட்டீங்க. இப்ப நாங்க எல்லாரும் கிளம்புறோம். அப்பா, இந்த உலகத்திலிருந்து மேல உண்மையான உலகத்துக்கு போறதுக்கு இங்க ஒரு வழிதான் இருக்கு. இப்போ நீங்க எல்லாரும் அங்க போகணும். ருத்ரா, என் செல்லமே, எல்லாரும் பாதுகாப்பா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உங்க எல்லாரையும் பிரியறது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு தடவை உன்னை அரவணைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். இவ்ரீனா, நடக்காத விஷயத்தை பத்தி எதுக்காக கற்பனை பண்ற?
எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது நீங்க மட்டும் ஏன் இப்படி வருத்தப்படணும்? நீங்க 2 பேரும் ருத்ராவை கட்டி அணைக்கலாம். ஏன்னா எனக்கு சக்திகள் இருக்கு. அதனால சில நொடிகள் உங்க 2 பேரோட லாவா வெப்பத்தை எனக்குள்ள வச்சு நான் தடுக்க முடியும். நீங்க 2 பேரும் உங்க கைகளை கொடுங்க. ருத்ரா 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 அம்மா அப்பா என் கண்ணே. ருத்ரா, இப்ப நீ வேலைக்கு போகணும். தாத்தாவோட உடம்புல இருந்து நெருப்பு வருது. இங்க இருந்து எல்லாரும் பூமிக்கு மேல போகணும். மறைந்திருக்கும் கதவே திற. இவர்கள் சொந்தம் தான், எதிரி அல்ல. தவறா கூட நீ இவங்களை தடுக்க கூடாது. அம்மா அப்பா, நீங்க 2 பேரும் இங்க நல்லபடியா இருங்க. நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நாங்க நல்லபடியா இருக்கோம். நீயும் நல்லா இரு. தாத்தாவையும் எல்லாரையும் நல்லா பாத்துக்கோ. ஓகே மாம் அண்ட் டாட். எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நம்மளோட ஒரிஜினல் உலகத்துக்கு வந்தாலே ஒரு பெரிய ஆனந்தம் தான். என்னடா சொல்றது? இப்போ என்னோட இடத்துக்கு கூட்டிட்டு போய் வித்தியாசமான ஒரு லாவா கேக் உங்களுக்கு செஞ்சு தர போறேன். லாவா கேக்கா? வேண்டாம், வேண்டவே வேணாம். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.